வாழ்க்கை சிக்கலானது. நம்மில் பலருக்கும் வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு தெரியல. யாரும் கற்றுத்தரதில்ல. அந்த அடிப்படைகளை சொல்லித்தர வேண்டியது நம்மோட அம்மா. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான். ஒரு அம்மாவுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம். அந்த அம்மா அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தைக்கு தன்னை பற்றின புரிதல் இருக்கும். அதே சமயம் ஒரு அம்மாங்கிறவங்க ஒரு தனி மனுஷி. அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், தேவைகள் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் சரியாக தரப்பட்டு அவங்கள ஒரு தனி ஆளுமையாக வளர்ந்தால் தான் அவங்களால மற்றவங்களுக்கு உதவ முடியும். அப்படி இந்தியாவில் எத்தனை பெண்கள் வளர்க்கப்படுகிறாங்க? அவங்களுக்கு போதுமான சுதந்திரம் தரப்படுது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்றுத்தர்றோம். எதுவுமே செய்கிறது கிடையாது. அவங்க ஒரு 5-6 வயசு பெண் குழந்தைக்கு ஆச்சுனாலே நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்த தொடங்குறாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா அவங்க வளர்ச்சி தடைப்படுது. ஏன்னா அவங்களால இயல்பாகவே இருக்க முடியாது. அது தவிர வேறு பல காரணங்களும் இருக்குது. அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண்கள் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கும்படி தான் இந்திய சமூகம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஆணை நம்பி தான் பெண் இருக்கா. ஆணிடம் தான் பொருளாதார பலம் இருக்குது. ஸோ ஆண் என்ன தர்றானோ அதை வச்சு தான் பெண்கள் வளரணும். இது குழந்தைகளுக்கும் சரி, மனைவி, அம்மா போன்ற எல்லோருக்குமே சரி. இப்படியான ஒரு சூழலில் வளர்கிற குழந்தை, ஒரு பெண் குழந்தை எப்படி தன்னை முழுமையான ஆளுமையாக கருதும். அதே சமயம் ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தான் தனியானவள்ங்கிற புரிதல் சின்ன வயசுலேயே கிடச்சிரும். ஏன்னா இப்படியெல்லாம் கட்டுப்படுத்திப்பட்டு வளர்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு மனவிளக்கம் உருவாகும். அதை தவிர அவங்க பருவம் அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படும் உடல் சிக்கல்கள், பிரச்சனைகளால் அவங்க தான் தனிங்கிற புரிதலை உள்ளூர புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்க ஏற்படும் துக்கம், வலி இதையெல்லாம் யார்கிட்டையும் அவங்க பகிர்ந்து கொள்ள முடியாது. அவங்க தனியாக தான் அனுபவிச்சு ஆகணும். அப்போது உள்ளூர அவங்க ஆழ் மனதில் தான் ஒரு தனி உயிருங்கிற புரிதலும் இருக்கும். அதே சமயம் அதை முழுமையாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. நாம் என்ன தான் ஒரு தனி உயிர்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்குன்னு பல தேவைகள் இருக்கும். உளவியல் ரீதியாக தேவைப்படும். ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும், வேறு பல உலகத்தை பற்றிய விஷயங்கள் தெரியணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு தனி ஆளுமையாக இந்த உலகத்தில் நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அது எதுவும் கிடைக்காத போது அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலாகிடுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் தனி உயிர், தான் யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு. அதே சமயம் அதுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுவதில்லை. அப்போது என்ன செய்வாங்க அவங்க? ஸோ இப்படி தான் தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் ஃபுல்லாக அந்த அம்மாவை நம்பி இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு தனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க தன்னை கவனிச்சுக்குவாங்களா, குழந்தைகளை கவனிச்சுக்குவாங்களா? ஒருவர் தன்னை கவனித்து கொள்ளும் திறன் கொண்டிருந்தால் தான் மற்றவங்களை கவனித்து கொள்ள முடியும். ஒரு தனி ஆளுமையாக தன்னை உருவாக்கி கொண்ட ஒருவரால் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அவங்க தான் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதற்கான எந்த வாய்ப்பும் பெண்களுக்கு தரப்படுவது கிடையாது. அதனால் தான் பல சிக்கல்கள் உருவாகுது. முன்னரே சொன்ன மாதிரி இதில் பெண் குழந்தைகள் ஓரளவு தங்களை சமாளிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த உடலியலால் ஏற்படும் தேவைகள், சிக்கல்கள் மூலமாக அவர்கள் மற்றவர்களிடமிருந்து தான் வேறுபட்டவள், தான் தனி மனுஷிங்கிற புரிதல் இருக்கும். ஆணுக்கு அந்த புரிதல் கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஏன்னா ஒரு வீட்டில் 4 ஆண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த 4 ஆண் குழந்தைகளும் ஒரே மாதிரி சமமாக ட்ரீட் பண்ணப்படாது. ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தருக்கு பிடிச்ச குழந்தை ஒன்று இருக்கும், பிடிக்காத குழந்தை ஒன்று இருக்கும், அழகான குழந்தை இருக்கும், அறிவான குழந்தை ஒன்று இருக்கும். ஸோ இப்படி பல வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் நம்ம வளர்ச்சியிலேயே பார்த்திங்கன்னா வித்தியாசத்தை காமிப்போம். ஒரு உண்மையிலேயே பக்குவப்பட்ட ஒரு அம்மா எல்லா குழந்தைகளையும் சமமாக பாவித்து வளரணும். ஆனால் அம்மாவுக்கே அந்த புரிதல் கிடையாது. ஏன்னா அவங்க யாரையாவது சார்ந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் தன்னை சார்ந்திருப்பதை விரும்ப மாட்டாங்க.
ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க நேரம் அவங்களுக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான நேரம் இதெல்லாம் தரப்படுவது கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆண் குழந்தைகள் வந்து அவங்களும் முழுமையாக வளர்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு போதிய கவனிப்பு கிடைக்கிறது இல்லை, இல்லை அதீத கவனிப்பு அதீத செல்லம் தரப்படுது. ஒன்று தான் ஒரு அரசன்னு நினச்சிக்கிட்டு இளவரசன் நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனை உலகில் வாழ்வாங்க. இல்லைன்னா தான் எதுக்குமே லாய்க்கில்லை உருப்படாதவன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாழ்வாங்க. இது பிற்பாடு ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்ள நேரத்தில் அது மீண்டும் வெளிப்படும். ஏன்னா ஆண் வந்து உளவியல் ரீதியாக தன் அம்மாவை சார்ந்திருப்பான். அவனும் தன்னை ஒரு மொழி ஆளுமையாக உருவகித்து கொள்வதில்லை. என்னதான் வந்து கல்வி, பொருளாதாரம், வேலை, உலக விஷயங்கள் இது போன்றவற்றில் ஆணுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு எமோஷ்னலி அவர் வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பார். அப்படி பெரும்பாலும் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. திருமணமானாலும் அது நடக்கும். அது உள்ளுக்குள்ளே சைக்காலஜிக்கலி அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து தன் இள வயதில் தன்னுடைய அம்மாவிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிற ஒரு வாய்ப்பாக தான் தன்னுடைய மனைவியை கருதுவாங்க. அதே சமயம் பெண் வந்து தன்னுடைய இள வயதில் தனக்கு கிடைக்காத அக்கறையும் கவனிப்பும், குறிப்பாக தன் தந்தையிடமிருந்து கிடைத்த அல்லது கிடைக்காத கவனிப்பை அவங்க தன் கணவனிடமிருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அடிப்படையாக இந்த எதிர்பார்ப்புகளே பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா ஆண் பெண்ணுக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறான், பெண் ஆண்கிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குற. ஸோ 2 பேரும் தங்கள் ஆள் மனதை தான் இன்னொரு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திருமணம் என்று வந்து பார்த்திங்கன்னா 2 தனி மனிதர்களுக்கு இடையே மேற்கொள்ளப்படும் உறவு. இப்போ மேலை நாடுகளில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கான துணையை தானே தேடிக்கொள்ளணும். குடும்பமெல்லாம் அதுக்கு உதவாது. ஒருத்தர் தானாக தன் துணையை தேடிக்கொள்ளணுன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கணும், ஸ்திரத்தன்மை இருக்கணும். அவன் ஏதாவது படிச்சிருக்கணும், அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கணும், அவன் கொஞ்சம் அழகாக இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பெண் விரும்புவா. அதே போல் ஒரு பெண் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தன்னை சரியாக வெளிப்படுத்திக்கிட்டால் தான் அதன் அடிப்படையில் ஆண் ஓகே இந்த பெண் தனக்கு சரியான துணை என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வான். ஆனால் இந்தியாவில் திருமணம் என்பது 2 குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் ஒப்பந்தம். அதில் வந்து குடும்பத்தை தவிர நண்பர்கள், உறவினர்கள், சாதி இதெல்லாமே கணக்கில் கொண்டப்படுது. அவங்க செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளப்படுவது. அப்போது யாருமே தனித்து வாழ்வதே கிடையாது, தங்களை தனி மனிதர்களாக புரிந்து கொள்வதே கிடையாது. ஒருவர் தன்னை தனி மனிதராக உணர்ந்து புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு. அப்போ வந்து அவரிடம் இருப்பது வந்து சுயநலன்கிறது தன்னைத்தானே கவனித்து கொள்ளும் திறன். நமக்கு எல்லோருக்குமே நம்மளுக்கான தேவைகள் இருக்கும். உணவு வேணும், நல்ல தூக்கம் வேணும், நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கணும், இது எல்லாமே இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொரு தனி மனிதரும் கவனித்து தனக்கு என்ன வேணும்னு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த ப்ராசஸ் தான் ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படை. அதை முழுமையாக செய்யும்போது தான் நம்ம ஒரு முழுமையான மனிதராக வளர்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தையாக இருக்கும், அப்போது விடலை பசங்களாக இருக்கும், அப்புறம் வந்து முழு வளர்ச்சி பெற்ற ஒரு பெரியவர் ஆகிறோம். ஸோ குழந்தை வந்து முற்றிலும் மற்றவர்களை சார்ந்து இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்காது. ஒரு விடலை பசங்களுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், ஆனால் அது உண்மையான அடையாளமா, அதுதான் முழுமையானதா, வேறு ஏதாவது செய்யணுமா என்ன ஏதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வரும்போது தான் அவங்க பெரிய மனிதர் ஆகிறார்கள். ஸோ நம்ம எல்லோருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு விடலை பசங்களாக தான் இருக்கோம், இன்னும் நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ நம்மளுக்கு தேவையானதை நாம் தான் கண்டுபிடிச்சி நாம் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்வது கிடையாது. அதை நம்ம செய்யாத போது இன்னொருவரை டிபெண்ட் பண்ணி இருப்போம். அதிலும் இந்திய சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது ஒரு காமத்தை தீர்த்து கொள்வதற்கும், அப்புறம் வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக இருந்து நீண்ட காலமாக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும், குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கும் ஏற்படுத்தப்படுவது.
ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலை நாடுகளில் அவங்க துணையை தானே தேடிக்கொள்ளும்போது அவங்களுக்கு ஒரு ஆளுமைங்கிற ஒரு உருவம் இருக்கும், தான் யாருங்கிற தெளிவு இருக்கும். அதை இப்படி இப்படி வெளியில் முன் வச்சு தனக்கான துணையை தேடிக்கொள்வார்கள். இந்தியாவில் வந்து அது நாமளாக தேடிக்கொள்வது கிடையாது. அப்போ இதுக்கு மற்றவர்கள் உதவுறாங்க, மற்றவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போது என்னதான் ஒரு இருவர் திருமணம் செய்து கொண்டாலும் அது வந்து அவர்களோட முழுமையான தெளிவான முடிவாக இருக்காது. ஏதாவது கனவுகளையும் கற்பனைகளையும் கலந்து தான் அவங்க அந்த திருமணத்தில் பங்கு கொள்வார்கள். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ திருமணம் செய்து கொள்ள ஆணும் பெண்ணும் முழுமையான பக்குவம் அடையாதவர்கள். அந்த இருவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து தங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு இருவருமே ஒரு முழுமையான மனிதர்களாக வளரணும். அதுக்கு தான் இந்த திருமண பந்தம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த வேறு பலர் நம்முடைய திருமணத்தை முடிவு செய்வதனால அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் நாம் திருமண உறவில் நுழைவதால் ஒரு தெளிவே இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் ஈகோ பிரச்சனை வரும் 2 பேருக்கும். ஏன்னா எந்த தனி மனிதன் இன்னொரு மனிதனோட தொடர்பு கொண்டாலும் அங்கே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை வரும், யார் பெரியவன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை முழுமையாக கொண்டிருக்கிறவன் இல்லை எனர்ஜி அதிகப்படியாக கொண்டிருக்கிறவன் சக்தி மிக்கவனாக இருப்பான், ஆற்றல் மிக்கவனாக உணர்வான். ஒரு இருவருக்கும் இடையில் அந்த எனர்ஜி பரிமாற்றம் வந்து சம விகிதத்தில் இருந்தால் தான் ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியும். மாட்டு வண்டியில் போட்டப்பட்ட 2 காளைகள் மாதிரி தான். ஒரு காளை சொங்கியாக இருந்ததுன்னா இன்னொரு காளை வேகமாக உற்சாகமாக இருந்ததுன்னா அந்த வண்டி ஓடாது. இப்போ குடும்பம்ங்கிறது, அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிங்கும்போது அந்த உறவு வந்து அந்த எனர்ஜி பரிமாற்றத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவி வளர வேண்டியது இருக்கும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு பல காரணங்களால் அது சரியாக அமைவதில்லை. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி திருமணமாகி சில மாதங்கள்லேயே அந்த கனவு கற்பனைகள்லாம் காணாமல் போகும். அப்போ எப்படி சேர்ந்து வாழ்வது? அதுதான் உடனே என்ன கேட்பாங்க, என்ன விசேஷம்னு கேட்பாங்க. அது குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா வேறு வழி கிடையாது. அந்த குழந்தைய கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு 2 பேருக்குமே இருக்குது. அது அவங்க திட்டமிட்டு பெற்றிருக்கலாம், இல்லை ஒரு விபத்தாக கூட நிகழ்ந்திருக்கலாம். இப்போ அதன் பொருட்டு 2 பேர் சேர்ந்து வாழ தொடங்குவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்களுடைய எனர்ஜி வந்து சரியாக பகிர்ந்து கொள்ளப்படலாங்கும்போது எப்போவுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ குழந்தைகள் வந்து அதை கவனித்து வளர்கிறாங்க. அப்போது அந்த எனர்ஜியெல்லாம் குழந்தைகள் கிரகித்து கொள்வார்கள். குழந்தை வந்து வளரும்போது அதுக்கு ஒரு 10-15 வயசு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உலகம் தெரியாது. அது தன்னுடைய வீட்டை பற்றி தான் தெரியும். தன் வீட்டில் தான் பார்க்கும் மனிதர்களை மட்டும்தான் அது கவனிச்சிருக்கு. குறிப்பாக அது வந்து பள்ளிக்கு போவதற்கு முன்னாடி 3-4 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வேறு உலகமே தெரியாது. அதுக்கு தெரிந்த ஒரே ஆண் தன்னுடைய அப்பா, ஒரே பெண் தன்னுடைய அம்மா. ஸோ அதன் அடிப்படையில் தான் அது உலகத்தை புரிந்து கொள்ளும். ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு, பெண்கள்லாம் இப்படி தாங்க இருப்பாங்க போல் இருக்குன்னு ஒரு புரிதலை வளர்த்து கொள்ளும். இந்த புரிதல்கள்லாம் அவருடைய ஆழ் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அப்போ வளர வளர அதில் மனதில் பதிந்த அந்த உணர்வுகளை மையமாக வச்சு தான் உலகை பார்க்கும். அதன் அடிப்படையில் உலகை தன்னை ஒரு ஆளுமையாக வெளிப்படுத்தி கொள்ள முயலும். இப்போ கவனிச்சிங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா நம்மளோட மரபு என்ன சொல்லுது, அப்பா அம்மா 2 பேருமே போற்றி வணங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம்ங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் வேற சொல்கிறாங்க. அப்போது அந்த குழந்தை எங்கே போய் பேசும்? இப்போ குழந்தைக்கும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லா குழந்தைக்கும் தெரியும் இவங்க பண்ணுறது தப்பு, இப்படி நடந்துக்க கூடாது அதுங்கிறதெல்லாம் எனக்கு புரியும். அதனால் சொல்ல முடியுமா? சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கா? ஸோ அப்போ அந்த குழந்தைங்க வந்து வெளியிலையும் சொல்ல முடியாது, அப்பா அம்மாக்கிட்டையும் பேச முடியாது, வெளியில் யார்ட்டையும் பேச முடியாது, பேச விட மாட்டாங்க. இதையெல்லாம் போய் வெளியில் சொல்லாத அப்படிம்பாங்க. அப்படியே போய் யார்கிட்ட சொன்னாலும் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனாவசியம் உண்மையிலேயே.
அதாவது நீங்கள் ஒரு வேலையில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த வேலையில் தான் நீடிச்சிருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு போதுமான அளவு திறமை இருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வசதியான வேலைக்கு போக முடியும். உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போக முடியும். குடும்பத்தில் அப்படி செய்ய முடியுமா? எனக்கு இந்த அப்பா அம்மா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது வேறு இடத்த தேடி போக முடியுமா? ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த விளைவு இருக்கும். நம்ம யோசிச்சு பாருங்கள். நாம் எவ்வளோ தடவை நினச்சிருப்போம் நம்ம சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தோமான்னு பலரும் யோசிச்சிருப்போம். ஏன்னா அதை நான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் உள்ளூர. ஆனாலும் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா அந்த மரபு, அந்த பண்பாடு அப்படி கட்டமைக்கப்பட்டது, கட்டுப்படுத்துது நம்மளை. இப்போ மேலை நாடுகளில் ஒரு குழந்தைய பெற்றோர் கட்டுப்படுத்தினாங்கன்னா, குழந்தையால் தன்னுடைய ஸ்கூலில் தன்னுடைய ஆசிரியர்களிடமோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்மளுக்கு இதில் 108 இருக்கிற மாதிரி இங்கே நம்பர்கள் இருக்குது. அந்த குழந்தை ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். கவர்மெண்ட் அதை கவனிச்சிச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாகிடும் அந்த குடும்பமே. ஏன்னா அந்த ரெகுலராக யாராவது செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தையோட ஒழுங்காக வளர்த்துறாங்களா, அவனுடைய மனநலம் சரியாக இருக்கா, அதை யாராவது கட்டுப்படுத்துகிறாங்களா என்ன ஏதுன்ட்டு. சில வருடங்களுக்கு முன் நார்வே நாட்டில் ஒரு இந்திய தம்பதியினருடைய குழந்தைய நார்வே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு சரியாக குழந்தைய வளர்க்க தெரில அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அளவுக்கு மேலை நாடுகள் தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தையிலேயே நம்ம மனம் சிதைவுற்றுது அப்படின்னா அடுத்து நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழவே முடியாது. ஒரு முழுமையாக வாழ தெரியாத ஒரு மனிதன் சமூகத்துக்கு ஒரு சுமை. சின்ன வயதிலேயே அதை சரி பண்ணிட்டோம்னா பிற்பாடு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் மேலை நாடுகள் செயல்படுகின்றன. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், குழந்தைகளை ஏன் பெற்றுக்கொள்கிறோம், அதை வளர்க்கும் தகுதியும் திறனும் நம்மளுக்கு இருக்கா, இதையெல்லாம் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு மனிதரும் தான் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு தாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். திருமணம் செய்து கொள்வது நம்மளுடைய முடிவு. நமக்கு அப்போ சரியான பக்குவம் இருக்கா இல்லையா, நம்ம ஏதாவது கனவு உலகத்தில் இருந்தோமா, எதுவாக இருந்தாலும் சரி நாம் தான் அதுக்கு பொறுப்பு. அப்புறம் குழந்தை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கும் நாம் தான் பொறுப்பு. ஸோ இதையெல்லாம் கவனிக்கணும், இதையெல்லாம் யோசிக்கணும், புரிந்து கொள்ளணும். ஆனால் நம்ம அதுக்கு தயாராகவே கிடையாது. எப்படியோ சமாளித்து ஏதோ பண்ணி வாழ்க்கை வாழ பார்க்குறோம். 30-35 வயசு ஆனும்போது வாழ்க்கையே பொருளற்று போயிடுது. என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் எதையாவது ஒப்பேற்றிக்கிட்டு மன நிம்மதியை தேடி சமாளித்து வாழ்கிறோம். யாரும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ்வது கிடையாது. அதனால் மற்றவர்களையும் நம்ம முழுமையாக வாழ விடுவது கிடையாது. நம்ம கற்றுக்கொள்வதே கிடையாது. இப்போ இதையெல்லாம் தனி மனிதர்கள் தான் புரிந்து கொண்டு தங்களைத்தானே மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நிறைய நூல்கள் இருக்குது, ஆசிரியர்கள் இருக்காங்க, வழிகாட்டிகள் இருக்காங்க. நம்ம யாரை போய் சந்திக்கிறோம், யாரை போய் பார்க்குறோம், யார்கிட்ட பேசுகிறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஆளுமை இருக்குது, நம்மளுக்குள்ளேயும் அகங்காரம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க சொல்வதை நம்ம காது கொடுத்தும் கேட்பது கிடையாது, நாம் சுயமாக சிந்திப்பதும் கிடையாது. சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. இதுதான் யதார்த்தம். ஃபஸ்ட்டு இது யாரையும் குற்றம் சொல்வதற்காகவோ குறை சொல்வதற்காக சொல்லலை. எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஓரளவு வசதி மிக்கவர்களுக்கு அவர்களுக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக அவங்க கவலைப்பட தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த பணத்தை வச்சு தங்கள் வாழ்க்கையை வாழ்வது போன்ற ஒரு பாவனையாவது செய்ய முடியும். தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு, தங்களுக்கு தேவையான நண்பர் குழாமை அமைத்து கொண்டு, பயணம் செய்து கொண்டு, அவ்வப்போது தங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு கொண்டு ஓரளவு நிம்மதியை தேடிக்கொள்ளும் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. கீழ்த்தட்டில் வர தான் சிக்கல்கள் பெரிதாகிட்டே போகும். ஏன்னா
நம்ம நம்ம வாழ்க்கையை நம்மால் முழுமையாக வாழ முடியலங்கும்போது நம்ம மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. மற்றவர்களை சார்ந்து இருந்தோம்னா அது நம்ம மனசுக்குள்ள ஒரு எரிச்சலையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் அந்த சூழலை விட்டு செல்ல முடியாதுங்கிற ஒரு இயலாமையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் கலந்து ஒரு குழப்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு எந்த காசு பணமும் தேவை கிடையாது. இதெல்லாம் தெரிந்து கொண்டாலே நம்மளுக்கு பல சிக்கல்கள் இருந்து நம்ம விடுபட முடியும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வளர முடியும். நம்மளுக்கு லாட்டரி சீட்டு கூட கிடச்சி ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுச்சதுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடாது உடனே. ஏன்னா அடிப்படையாக நாம் யாருங்கிறதுல எந்த மாற்றமும் ஏற்படாது. பணம் கொடுத்தா நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் வசதியாக வாழ்வோம். இப்போ பார்க்குற அதே சீரியல்களை தான் வசதியான வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ சாப்பிட்ற அதே உணவை தான் இன்னும் நல்ல வெள்ளித்தட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி வாழ்க்கையின் அடிப்படைகள் நம்முடைய அடிப்படையை ஆளுமையே பிரச்சனையாக இருக்குங்கும்போது நம்மால் நிறைவை உணர முடியாது. அந்த நிறைவான வாழ்க்கை கிடைத்தாலும் வாழ முடியாது. இப்போ மேலை நாடுகளில் வாழ்பவர்கள் ஒப்புநோக்க அவர்கள் இன்னும் வசதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் அவளுக்கு தரப்படுது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை வாழ தெரியுதா? கேட்டு பாருங்கள் அவர்களை. இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை காடுங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பாவனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நல்ல பெரிய வீடு இருக்குங்கிறனால, கார் இருக்குங்கிறனால அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது பார்க்குறக்கு அப்படி தெரியுது. நம்ம எல்லோருமே உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறத காட்டிலும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி காட்டிக்கொள்ள தான் முயற்சி செய்கிறோம். அதனால தான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வெவ்வேறு விதமான போஸ்ட்களை போட்டு, ஃபோட்டோக்களை போட்டு நம்மளை வெவ்வேறு விதமாக நம்ம வெளிப்படுத்தி கொள்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட துக்கத்தை மறைச்சிக்கிட்டு வெளியில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கொள்கிறோம். அப்படி நீண்ட நாள் இருக்க முடியாது. அப்போ மன அழுத்தம் கூடும். அது பல்வேறு உளவியல், உடலியல் சிக்கல்களை உருவாக்கும். ஸோ நாம் உணரும் துக்கம் 3 வகைப்பட்டது. நாம உருவாக்கி கொள்ளும் துக்கம், மற்றவர்கள் உருவாக்கும் துக்கம், இரண்டையும் கடந்த துக்கம். நாம் கவனிக்கணும். இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சிக்கலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். சில பிரச்சனைகள் மரபணு மூலமாகவும் கடத்தப்படுது. நாம் உணரும் துக்கம் நம்மை கடந்தாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருக்கிற எளிமையான சிக்கல்களை கவனிக்கணும். ஸோ இதை தனி மனிதர் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதுதான் சுயநலன். நம்மளை நாமே கவனித்து கொள்வதன் பேர் சுயநலன், செல்ஃப் கேர். நம்மளை புரிந்து கொண்டு நம்மளே கவனித்து கொள்ளனா நம்ம எல்லோருமே சுயநலம் மிக்கவர்கள் ஆகிடுவோம், செல்ஃபிஷ் ஆகிடுவோம். இப்போ எல்லோருமே செல்ஃபிஷாக இருக்கோம். ஏன்னா நம்மளை பற்றின புரிதல் கிடையாது. அதனால் நம்ம செல்ஃபிஷாக இருக்கோம். ஏன்னா அதுவே ஒரு வழி தருவது. ஒரு சுயநலத்தோடு இருந்தாருன்னா அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க, அவரோட பழக விரும்ப மாட்டாங்க. இது ஏன்னா இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். நம்ம தனி மனிதர்னாலும் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு மரத்தை போன்றவர்கள் தான். மரங்கள் காட்டுக்குள்ளே இருக்கும் மரங்கள் தனித்தனியாக இருந்தாலும் மண்ணுக்கடியில் அவை பிணைந்திருக்கின்றன. அடிப்படையில் நாம் எல்லோருமே மனிதர்கள் தான். இன்னொருவர் துக்கப்பட்டால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. பெரும்பாலான மனிதர்கள் அப்படி தான். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிக்கலான சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியும். அதுவும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை, அங்கே இருக்கும் பிரச்சனைகள், இதையெல்லாம் எதிர்கொண்டு குடும்பத்துலேயும் சிக்கல் இருக்குது. எல்லாம் நினைச்சாலே மலைப்பாக இருக்குது உண்மையிலேயே. ஸோ இது கவனித்து தனி மனிதர்கள் தான் தங்களை மீட்டு கொள்ள வேண்டும். அதன் பொருட்டு தான் இவ்வளோ நான் விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளணும்னா இலக்கியம் வாசிக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு நம்ம ஒரு கற்பனையில் தான் புரிந்து கொள்கிறோம். நம்மளுக்கு சினிமா, விளம்பரங்கள் போன்றவை ஒரு தவறான பிம்பத்தை காட்டி கொண்டு இருக்கின்றன.
ஒரு நல்ல குடும்பம்னா எப்படி இருக்கும்னு விளம்பரங்கள் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுது. அது மூலமாக உண்மையாக மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இலக்கியம் வாசிக்கணும். அப்படி இலக்கியங்கும்போது அதுலேயும் பல தரங்கள் இருக்குது. நல்ல இலக்கிய நூல்களை வாசிக்கணும். ஏன்னா அந்த நூல்களில் வாழ்க்கையை அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அது முதல்ல பலரும் எளிய மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, திகைப்பாக இருக்கும், இப்படி எல்லாமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மனம் ரொம்ப சிக்கலானது. இள வயதில் என் நண்பர் ஒரு கதையை வாசிச்சுட்டு என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அந்த வயசுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, திகைப்பாகவும் இருந்தது. என்னென்னா, ஒரு எளிய குடும்பம், அதில் பையனுக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பாக இருக்குது. அதனால் அவன் மெட்ராஸுக்கு வேலை தேடி போகிறான். அங்கே நல்ல வேலை கிடைக்க மாட்டேது, எதையோ செஞ்சு சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு இவன் தன்னையும் காரணம் வச்சுக்கொள்ட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் வருது, உடனே கிளம்பி வா அப்படின்ட்டு. ஸோ இவனும் என்ன பண்ணுறான், மாத கடைசி கையில் காசு இல்லை, அடித்து பிடிச்சி பணத்தை திரட்டிட்டு போகிறான். ரொம்ப தூரம் பயணம், ஒரு 7-8 மணி நேரம் பயணம் செஞ்சு போகணும். ஸோ ரிசர்வேஷன் பண்ண முடியல, வேறு பஸ்ஸை பிடிச்சி போய் சேர்றான். போய் சேர்ந்து பார்த்தா இவன் ஏதோ மனதில் பயங்கர எண்ணம். ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு என்னென்னு போய் பார்த்தா அவர் சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இருமிக்கிட்டு. ஒரு சின்ன காய்ச்சல் தான். உடனே இவனுக்கு மனசுக்குள்ளே பெரிய ஒரு ஏமாற்றமாகுது. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்ட்டு. இதுக்கு பொதுவாக இவர் ஏதாவது ஆஸ்பத்திரியில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பெரிய சிக்கல் இருந்தாலோ அதாவது நாம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றதா அந்த கதை முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்மளும் கூட அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நமக்கு நாமே கூட. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு போலியான காய்மைத்தனம் மிகுந்த மனிதர்கள்னு சொல்லி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனித மனம் இப்படி எல்லாமும் சிந்திக்கும். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளணும்னா இலக்கியம் அதுக்கு உதவும். நம்ம பயந்து ஓரமாக ஒதுங்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. நமக்குள்ளே இருக்கும் சிக்கல்களை நம்ம முதல்ல கவனிக்கணும். இதையெல்லாம் நாமளாக புரிந்து கொண்டு சரி செய்து கொண்டால் ஓரளவுக்கு நம்மளுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றி கொள்ள முடியும். இதை இன்னொருத்தர் பார்த்து சொன்னால் எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கவனியுங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை வாழ்வது எளிது கிடையாது. வாழ்க்கையை தாந்தோண்டித்தனா வாழ முடியாது. வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளும்போது தான் நம்ம வாழ்க்கையை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். நாம் தனி மனிதனாக நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொண்டால் தான் நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த சிக்கல் உலகெங்கிலுமே இருக்குது. இது இந்தியாவில் மிகவும் அதிகமாக இருக்குது. மேலை நாடுகளில் உளவியல் சிகிச்சை போன்ற பல வழிமுறைகள் இருக்குது. அவர்கள் தன்னுடைய குறையை மறைத்து கொள்வதை காட்டிலும் அவர்கள் பலரும் உளவியல் நிபுணர்கள் போன்றவர்களை நாடி தங்களை குணப்படுத்தி கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா நமக்குள்ளே உடலில் ஒரு நோய் இருக்குன்னா அதை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும்னா மருத்துவரை அணுகிற மாதிரி, நம்ம மனதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவரை அணுகிறதுல தவறே கிடையாது. ஏன்னா சில சமயம் இன்னொருவர் நம்மளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை மேலேயும் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மேலேயும் பல விதமான பற்று, பாசம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே உணர்ச்சிகள் மூலமாக நாங்கள் பந்தப்பட்டு கிடக்கிறோம். அதுதான் லௌகீகம். அப்போ இன்னொருத்தர் அதை கவனிக்கும்போது அது சொல்லுவார், நீ இது தவறான புரிதல், இதை நீ இப்படி பார்க்கலாம், ஏன் நீ அப்படி யோசிக்கிற, இப்படிலாம் சுட்டி காட்டும்போது நம்மளுக்கு பல புரிதல்கள் கிடைக்கும். இப்போ என்னுடைய வாழ்வில் என்னோட சின்ன வயசில் ஏற்பட்ட பிரச்சனைங்கும்போது யாரும் என்னை அடித்து துன்புறுத்தவெல்லாம் கிடையாது. என்னை கைவிட்டதாக தான் நான் உணர்ந்தேன். அதாவது எனக்கு தேவையானது கிடைக்கல, அவ்வளவுதான்.
அதுக்கு போய்யா இவ்வளோ துக்கப்படுவீங்கன்னு கேட்கலாம். நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது, நான் பசியாகவே இருந்ததே கிடையாது. எனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். எனக்கு பசின்னா உணவு கிடைக்கும். என்னோட அறிவு பசி, எனக்கு நூல்கள் வாசிக்கிறது மிகவும் பிடிக்கும். எனக்கு நூல்கள் வாசிக்கிறது எங்கள் வீட்டில் தடையே செஞ்சது கிடையாது. எப்போது எந்த சிரமம்னாலும் எனக்கு பணம் வேணும்னா புத்தகம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ பசியை நான் உணர்ந்ததே இல்லை. அதை சொல்லிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், எவ்வளோ கொடுத்து வச்ச வாழ்க்கை மோகன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே திக்குன்னு இருந்தது. ஏன்னா அவரோட வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது. என்னை விட 30 வயது பெரியவர் அவர். இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அப்புறம் அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருக்கும்? அப்போ தான் சொல்கிறேன், நம்மளுக்கு மற்றவர்களை பற்றி தெரிய மாட்டேங்குது. இப்போ என்னுடைய துக்கம் எனக்கு தான் தெரியும், உங்களுடைய துக்கம் உங்களுக்கு தான் தெரியும். இதில் யாருடைய துக்கம் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? என்னோட துக்கம் எனக்கு முக்கியமானது, உங்கள் துக்கம் உங்களுக்கு முக்கியமானது. அதை தீர்த்து வைக்கிற பொறுக்கு நம்ம 2 பேருக்கும் இருக்குது. இதில் இன்னது உயர்ந்தது என்னது தாழ்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அதுலேயும் போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளும்போது, கவனித்து கொள்ளும்போது நம்ம நிறைய புரியும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அப்பா அம்மாவிடம் இருக்கும் பிழைகள், குறைகள் அவர்கள் பெற்றோர் அவளுக்கு தந்ததாக இருக்கலாம் இல்லையா? நம்ம தலைமுறையாக நம்ம யாராவது உட்காந்து கல்லூரிக்கு போய் படித்து குழந்தையை எப்படி பெற்று வளர்ப்பதெல்லாம் படித்தா குழந்தை பெற்றுக்கிறோம்? எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ள திணறோம் அப்படின்னா, நம்ம எதையுமே கற்றுக்கலை இவ்வளோ நாளாக. நம்ம இவ்வளோ நாளாக வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையை நம்ம இப்போ வாழ்வது கிடையாது. அட்லீஸ்ட் அந்த வாழ்க்கை முறையே இருந்தாவது நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்து அது மேற்படி நம்ம வாழ முடியும். நம்ம யாரும் நம்முடைய பெற்றோர்கள், அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை மேற்கொள்வதில்லை. எதிர்காலம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு திரிசங்கு சொர்க்கம் போன்ற நிலையில் நாம் இருக்கோம். அப்போ நிறைய நம்ம புரிந்து கொள்ளணும், நிறைய நாம் வளரணும். இது நிறைய இன்னும் பேசுகிறதுக்கு இருக்குது. இதை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டியதுக்கு விஷயங்கள் இருக்குது. நான் சொல்வது என்ன இந்த இடத்துல அப்படின்னா, கொஞ்சம் வாசிப்பதில் ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் காணொலியில் பேசிச்சிலே கேட்க முடியாது. நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாக என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய அனுபவங்கள், அதன் மூலமாக நான் அடைந்த புரிதல்களை. இது உங்களுக்கு ஒரு சில தெளிவை கொடுக்கலாம், குழப்பத்தையும் தரலாம். அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கணும். அப்போ அதுக்கு வாசிப்பு வேண்டும். வாசிப்பு முக்கியம், வேறு பல விஷயங்களும் வேணும். ஆனால் அடிப்படை வாசிப்பு. ஸோ எல்லாமே சிக்கலான நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் இருக்காது நம்ம எல்லோருக்குமே. அதனால் இலக்கியம் வாசியுங்க. இலக்கியத்தின் மூலமாக நிறைய புரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் நல்ல படங்களை பாருங்கள். நான் சில படங்கள்லாம் நன்றாக அந்த பிரச்சனைகளை காட்டியிருக்கோம். நான் குறிப்பிடுவது சில முக்கியமாக வெளிநாட்டு படங்கள், அவற்றை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இதை நான் எல்லாவற்றையும் ஏன் மேலை நாடுகள், மற்ற மொழி படங்கள், மற்ற பண்பாடுகளை சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். நாம் வாழ்க்கை வாழும் விதமும் மற்ற பண்பாடுகளில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்க முடியும். நிறைய புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பிரச்சனைகள்ங்கிறது நம்ம வாழ்க்கை ஒழுங்காக வாழக்கூடாதுன்னு நம்ம மேலே சுமத்தப்படுவது கிடையாது. வாழ்க்கையை ஒழுங்காக வாழணும்னு கற்று தருவதற்காக தான் அவை உருவாகுது. அவை சாலையில் இருக்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். நம்ம வேகத்தை மட்டுப்படுத்துவதற்காக பிரச்சனைகள் வருது. இல்லாட்டி நம்ம கண்மணி தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்போம். இது கவனிக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி சிரமமாக இருந்தால் நம்ம குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சமூகம் அப்போ எப்படி இருக்கும்? நாம் எல்லாமே தனி மனிதர்கள். நம்ம கவனித்து கொண்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தான் மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். நம்முடைய பிரச்சனைகள் நாம் கையாளும் போது
நம்ம இன்னொருவருடைய தயவை நாட மாட்டோம். அவருடைய எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ அவரை நம்ம விடுவிக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து. எப்படி தான் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள வேண்டும் தன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து. நம்ம துக்கத்தால் ரொம்ப இறுகி பிணைந்திருக்கோம். அது உன்னையே சொன்ன மாதிரி இது கீழ்த்தளத்தில் மிகவும் அதிகம். ஒரு பிரமிடு மாதிரி தான் நம்ம இருக்குது சமூக அமைப்பு. அது கீழ்த்தட்டில் நிறைய மனிதர்கள் ஒருவரோட ஒருவர் இணைந்து உறுதியாக இருப்பாங்க. மேல்தட்டில் சில மனிதர்கள் மட்டும் நிம்மதியாக இருப்பாங்க, அல்லது நிம்மதியாக இருப்பது போல் ஒரு தோற்றத்தை தருவாங்க. இதெல்லாமே ஒழுங்காக புரிஞ்சு கொண்டால் எல்லா தளத்திலும் எல்லா மனிதர்களும் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் அதான் ஒரு உண்மையான முழுமையான விடுதலைங்கிறது இது எல்லாத்துலேருந்து பிரிஞ்சு வருவது தான். நாம் எதுக்கு இன்னொருத்தரோட துக்கத்தை சுமந்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம பாட வேண்டியது தானே. அது துக்கமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பொறுப்பு. அப்போ நம்ம சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து நம்மளை பிரித்து கொள்ள முடியுமா? பிரித்து தனியாக வாழ்வதற்கான திறன் நம்மக்கிட்ட இருக்கா? உண்மையில் அதுதான் ஒரு சரியான ஆன்மீகம். காடு மலைக்கு ஓடி போகிறது கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்ட்டு வீட்டை விட்டு ஓடி போவதன் பேர் துறவறம் கிடையாது. அது துறவுன்னு சொன்னால் அது நம்ம மதம் பூசப்பட்ட ஒரு வேஷம். அது துறவியும் சாப்பாட்டுக்கு இன்னொருத்தனை சார்ந்து தான் இருக்கான். தான் சொல்வதை கேட்பதுக்கு அவனுக்கு ஒரு கூட்டம் வேணும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, துறவின்னு நாம் நினைப்பவர்கள் சாமியார்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட பெரிய குடும்பத்தை உருவாக்கி தங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அரசர்களை போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மரபில் சொல்லப்படும் துறவை யார் இந்த காலத்தில் மேற்கொள்கிறா? அது துறவுனால நம்ம கற்றுக்கொள்வதும் கிடையாது. நம்ம விலகி போயிட்டு பிச்சை எடுத்து வாழ்வதனால என்ன விதத்தில் நம்ம மாறிடுவோம்? அதுக்கு உட்காந்து இதெல்லாம் யோசித்து சிந்தித்து புரிந்து கொண்டால் நம்ம குடும்பத்தில் இருந்தே நம்மளை பிரித்து கொள்ள முடியும். அதுதான் உண்மையான ஒரு விடுதலை. சும்மா வீட்டை விட்டு ஓடி போகிறதெல்லாம் விடுதலை கிடையாது. அப்போவும் நம்ம எமோஷ்னலி நம்முடைய கடந்த கால நினைவுகள் வித்தின் அடிப்படையில் நம்ம யாருனாவது பிணைந்து தான் இருப்போம். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். ஸோ எதையெல்லாம் விட்டு நாம் நீங்கிறோமோ அவற்றால் நாம் துக்கப்பட வேண்டியது குறையும். நாம் உண்மையிலே நம்ம விட்டு நீங்க வேண்டியது நம்முடைய அகங்காரத்தை விட்டு. ஏன்னா நம்ம அகங்காரம் தான் இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குது. அகங்காரம் தான் நம்மளை ஆளுமையாக வெளிப்படுத்தி கொள்ளுது. அதன் மூலம் தான் நாம் இன்னார் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்மளை வெளிப்படுத்திக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம உறவுகளை அமைத்துக்கொள்கிறோம், நண்பர்களை அமைத்துக்கொள்கிறோம், பயணம் செல்கிறோம், படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், எல்லாம் செய்கிறோம். அது மூலமாக தான் பிரச்சனைகளும் நம்மளுக்கு உருவாகுது. இப்போது அந்த அகங்காரத்தை கொண்டு நாம் என்ன விதமான அடையாளத்தை உருவாக்குறோம், ஏன் உருவாக்குறோம், இதையெல்லாம் தனி மனிதர் தான் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளோ சிரமமாகவேனா இருக்கலாம். அதையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் நம்ம வாழ்க்கையில் மேம்பட முடியும். இப்போ இதன் அடிப்படையில் தான் நான் பல புதிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உளவியல் ஜோதிடம் பற்றி பேசியிருக்கேன். இப்போ உளவியல் ஜோதிடத்தை வச்சு நம்முடைய ஜாதகத்தை வச்சு நம்ம ஏன் பிறந்தோம், நாம் ஏன் இவ்வளோ சிரமப்படுறோம், இப்படி மீள்வதுங்கிற ஒரு புரிதலை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். சரி, என்ன கடைசியில் எல்லாம் கேட்டுட்டு சரி இது என்ன பரிகாரம் சொல்லுங்கள், எளிமையான விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்முடைய பிரச்சனைகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் நம்மளுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து குணப்படுத்திட மாட்டாரா? யாரும் எந்த மாத்திரையும் கொடுக்க முடியாது. யாரும் எந்த மந்திரமும் தர முடியாது. ஏன்னா பிரச்சனைகளே நம்ம தான் உருவாக்குவது. அதுலேருந்து நம்ம மீண்டு வரக்கு தெரிலனா எப்படி இன்னொருவர் உதவ முடியும்? எதுக்கு உதவணும்? இப்போ நான் இதை விரிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எதுக்கு இன்னும் பேசணும்? எனக்கு வசதியான நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, நான் வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? அது என்னுடைய அன்பு, என்னுடைய வாழ்க்கை. நான் இப்படி தான் வாழணும்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பிறப்பினால் நான் அடைந்த துக்கத்தினால் நான் இந்த உலகையே ஒரு குடும்பம் போல தான் நான் பார்க்குறேன். பெரிய வார்த்தைகள், ஆனால் அது உண்மை.
அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது என்னால் முயன்ற அளவு நான் செய்ய பார்க்குறேன். அதுக்கு நீங்களும் துணையாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் காணொளிகளை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலை அப்படின்னா எனக்கு இவ்வளோ நம்பிக்கையோடு என்னால் பேச முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைக்கும்போதும் நம்மோட பலர் இணைந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நாம் எடுத்து வைக்கும் அந்த அடி உண்மையானதாக, நேர்மையானதாக, சுயநலமற்றதாக இருக்கணும். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த குறிப்பிட்ட விதத்தில் நம்ம பிறந்திருக்கோம், இந்த அனுபவங்களை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா அது நாம தேர்ந்தெடுத்த முடிவு. இந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நாம் பெரும் அனுபவங்கள், புரிதல்களை கொண்டு நாம் இன்னும் ஒரு மேலான மனிதராக அடுத்த பிறவியில் பிறப்பெடுப்போங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பிறக்கிறோம். அது அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இந்த வாழ்க்கை இப்போ கையில் இருக்கிறத எப்படி வாழ்கிறோம் யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் நரகமெல்லாம் நமக்கு வெளியில் கிடையாது. நாம் மகிழ்வாக நிறைவாக உணர்ந்தோம்னா சொர்க்கத்தில் இருக்கோம், துக்கத்தில் இருந்தோம்னா நரகத்தில் இருக்கோன்னு பொருள். நம்ம இப்போது அதை அனுபவிக்கிறோமான்னு பாருங்கள். இப்போ என்ன உணர்றோங்கிறத கவனியுங்க. அதுக்கு உண்மையாக இருங்க. இது தெரியும், இது தெரியாது அப்படின்னா அதில் தெளிவாக இருங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த அரைகுறை வாழ்க்கை அதை பற்றி எழுதினேன். மீண்டும் சொல்கிறேன், இது யாரையும் நான் குத்தம் சொல்வதற்காக சொல்லலை. எல்லோருமே மனிதர்கள், எல்லோருக்குமே குறைகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், தவறுகள் செஞ்சுருப்போம். அப்படி தான் நம்ம வாழ முடியும். எல்லாருனாலையும் முதல் டைமே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது. நம்ம செய்யும் தவறுகள் மூலமாக தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த தவறுகளை சரி செய்து கொள்வது மூலமாக தான் நான் வளர்கிறோம். தவறுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு எதையுமே கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னா நம்ம வாழவே முடியாது. நம்முடைய இந்திய பண்பாடு, இந்திய மக்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சமூகம் மாறாது, மற்ற மனிதர்களை மாற்ற முடியாது. மற்ற மனிதர்கள் மாறினா அவங்க அதனால் ஏற்படும் மாற்றத்தால் நம்ம வாழ்க்கை மேம்படும் நினச்சிட்டு இருந்தோம்னா அது இலவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டே இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுங்கன்னு தெரியுது. ஏன்னா நான் பேசும் விஷயங்கள் மிகவும் சிக்கலானவை, பொழுதுபோக்கு விஷயங்கள் கிடையாது. அப்படியும் இவ்வளோ பேர் கேட்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த விளைவு இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. அதுதான் ஒரு நல்ல தொடக்கம். நம்ம இன்றைக்கு நம்ம ஏற்படுத்தும் மாற்றத்தில் அடுத்த வாரத்துமே வித்தியாசம் தெரியாது. இந்த புரிதல்களால் நீங்கள் இந்த காணொலியில் கேட்பதால் உங்கள் நிகழும் மாற்றங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வெளிப்படாது. ஆனால் 5 வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு தெரியும், அது உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். ஏன்னா ஏதோ ஒன்று உங்களை உந்துது, இல்லாட்டி இதை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம எல்லோருக்குமே நாம் விரும்பும் வாழ்க்கையை நாம் விரும்பும் வண்ணம் வாழ்வதற்கான சுதந்திரமும் உரிமையும் இருக்குது. ஆனால் நாம் அதை சரியாக கற்றுக்கொள்வது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தரப்பட்டால் சரியாக வாழ்வது எப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்லை. ஒருவரிடம் ஏற்படும் மாற்றம் மெல்ல அவரை சுற்றி பலரிடமும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மாற்றம் என்பது அப்படி தான் தொடங்கும். நம்மிடமிருந்து தொடங்கும் போது அந்த மாற்றம் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். மற்றவர்கள் நம்ம மேலே திணிக்கும் மாற்றம் மிகவும் வழி தருவதாக இருக்கும். அதனால் புரிந்து கொள்ளுங்க, வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பதை கற்றுக்கொண்டே இருப்பது தான். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்வது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், இனிமேல் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கும்போது நாம் உயிருடன் இருக்க மாட்டோம். வாழ்க்கை எதையும் வேஸ்ட் பண்ணாது. எனர்ஜி முக்கியம் வாழ்க்கைக்கு. எந்த எனர்ஜியும் அது வீணடிக்காது. நம்ம வாழ்க்கையை நாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய எனர்ஜிகளை நாம் பல விதங்களில் சிதறடித்து எப்படி வாழ்வதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்கோம். அதிலிருந்து நாம் தான் நம்ம மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை
நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.